السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இன்றிலிருந்து இந்த திக்ரை அல்லாஹினுடைய இந்த திருநாமத்தை 246 தடவை ஒரு நாளைக்கு நாம் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய ஒரு நபரை அல்லாஹ் ஏற்பாடு செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. நாம் அஸ்மா உல் ஹுஸ்னா என்று இந்த திருநாமங்களை அழைக்கின்றோம். இதில் யார் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அல்லாஹ் அவருக்கான உதவியை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த திருநாமத்தை நாம் ஏன் 246 தடவைகள் ஓத வேண்டும் என்றால், இமாம்கள் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அதனை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று நாமும் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் 246 தடவை நாம் இந்த திருநாமத்தை ஓத வேண்டும். அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா? இந்த திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதினால், 7 நாட்கள் தொடர்ச்சியாக ஓதினால் அவருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். என்ன திருநாமம் என்றால் அல் பாரி. அல் பாரி, உண்டு பண்ணுவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம் மிகவும் சிறந்த ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதுவோம். நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். நாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் நம்முடைய கைகளை அவன் ஒரு போதும் வெறும் கைகளாக ஆக்க மாட்டான். நம்முடைய துஆக்கள் கபூலாகும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.